ஜெய் பீம் பந்துகளே, தட் இஸ் தி ஒன்லி வேர்ட் ஐ நோ இன் கன்னடா. அதனால் அது மட்டும் தான் சொல்கிறேன். அம்பேத்கர் இஸ் அ பேன் இண்டியா லீடர், இஸ் அன் இன்டர்நேஷ்னல் லீடர். லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர். அவருக்கு லாங்குவேஜ் ஒரு தடையே கிடையாது அம்பேத்கருக்கு. அதனால் தமிழில் பேசுகிறதுனால தேர் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் அண்ட் கன்னடா ஸ்பீக்கிங் பீப்புள். பிகாஸ் 50% ஆஃப் தமிழ் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், 50% நீங்களே ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக யூகம் செஞ்சுக்கலாம். நான் என்ன பேசுகிறது அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் லாங்குவேஜ் நமக்கு ஒரு பேரியர் இல்லைன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அதாவது தலித்துங்களை வேண்டாம், ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. தலித்துங்களை பல பேரிட்டு கூப்பிட்டுருங்க. பழைய காலத்துலேருந்து சில பேர் மறைஞ்சு போயிருக்கு. கேஸ்ட் எக்ஸ்டீரியர்னு சொல்லியிருக்காங்க, த டிப்ரெஸ்ட் பீப்புள்னு சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடி அன்டச்சபிள்ஸ்னு சொல்லியிருக்காரு. பட் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. தலித் அப்படின்ற அந்த பேர் மட்டும்தான் அரசாங்கத்துக்கு பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால தெரியும், தலித்துன்ற பேரை பத்திரிக்கையில் யூஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு சர்க்குலர் வருது. யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் தி வேர்ட் தலித். ஏன்னா அது கேட்டால் பயப்படுறான், அதிர்போத்துந்தி. தட் இஸ் ஐ திங்க் ஐ எம் ரைட் இன் தெலுங்கு. மிரண்டிடுறான். அதனால் பேஸ் கம்மி பண்ணிடுங்க, லைட்டாக இன்னும் கம்மி பண்ணிடுங்க, எக்கோ வருது எனக்கு. ஃபைன். ஸோ இந்த தலித் அப்படின்ற வார்த்தை அவங்க ஊசி மாதிரி இருந்தால் கூட அவங்க இதயத்தில் இருக்குது அது. அதனால் அந்த வார்த்தையை கண்டு பயப்படுறாங்க. நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவோம். இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி இயக்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தலித் அமைப்புங்களுக்குள்ளே புகுந்து, ஷெட்யூல் பட்டியல் வகுப்புக்குள்ளே புகுந்து, நீ தேவேந்திர குல வேளாளர், உன்னையா நீ தலித்துன்னு சொல்லிக்கிற அப்படின்னு ஒரு புராண கதையெல்லாம் சொல்லி, நான் தலித் கிடையாது, எனக்கு எஸ்சிலேருந்து எடுத்துரு, வேற ஒரு எம்பிசிலையோ வேற ஒரு பிசிலையோ கூட அப்படின்ற மாதிரி மூல செலவை செஞ்சிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது வெறுமனே பூனா பேக்ட் அப்படின்ற விஷயத்தை மட்டும் பேசினாக்கா அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் இஸ் a வெரி பிக் லீடர். அதனால் அதை ஒட்டி சில தகவல்களை சொல்லிவிட்டு பிறகு நான் அந்த விஷயத்துக்கு வரேன். அதாவது சிவில் ரைட் மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட் காந்திஜி நடத்துகிறாரு. காந்தி அதை கண்டுபிடிக்கல. he is not the pioneer and founder of civil disobedient movement. Gandhi copied that idea from Henry David, an American naturalist and philosopher and jurist. அவர்கிட்ட இந்த ஐடியாவை காந்தி காப்பி அடிக்கிறார். என்ன காப்பி அடிக்கிறார்னா, அதாவது லெஸ் கவர்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் கவர்மெண்ட், தட் இஸ் தி ஃபிலாசபி. ரெசிஸ்டன்ட் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ்னு ஒரு எஸ்ஸே எழுதுகிறார் அவர். அந்த கருத்துப்படி அரசாங்கத்தை சட்டத்தை மீறாமல் நம்ம சட்டத்தை எதிர்க்கலாம். இது அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை பற்றி ஹென்ரி டேவிட் என்ற ஒரு எழுதின ஒரு புத்தகத்தில் இருக்குது, ஒரு எஸ்ஸேல இருக்குது. இதை பேஸ் பண்ணி உலகம் ஃபுல்லாக நிறைய சிவில் ரைட் ஆக்டிவிஸ்ட் வந்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி காந்தியும் பண்ணார். அதனால் காந்தி ரொம்ப பெரிய இன்னோவேட்டர், பெரிய ஐடியாசாலி, பெரிய திறமசாலி எல்லாம் கிடையாது, மிகப்பெரிய சிந்தனவாதியும் கிடையாது. அதாவது he copied the idea of Henry David which is called civil disobedience. அது மட்டும் இல்லை, காந்தியை விட இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு சிவில் ரைட் ஆக்டிவிஸ்ட் அமெரிக்காவில் இருந்திருக்காரு, மார்ட்டின் லூத்தர் கிங் என்றவர். கருப்பரின மக்களுக்காக, ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ்க்காக அவர் பாடுபட்டிருக்காரு. அவர் அவருடைய ஒரு அழகான ஒரு சொற்தொடர் எனக்கு ஞாபகம் வருது. ஐ ஹாவ் அ ட்ரீம், my 4 little children, not today, not tomorrow, some other day, they will be judged not by the color of their skin but by the content of their character. எனக்கு ஒரு கனவு இருக்கு, அந்த கனவு படி என்னுடைய 4 குழந்தைகளும் அவங்களுடைய ஸ்கின் கலரை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்க கேரக்டரை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவில் ரைட் ஆக்டிவிஸ்ட் அமெரிக்காவில் பேசியிருக்காரு. அதே மாதிரி ஒரு சிவில் ரைட் ஆக்டிவிஸ்ட் தான் காந்தி. இப்போ இந்த சிவில் ரைட் ஆக்டிவிஸ்டாக இருக்கிற காந்திக்கும் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டுக்கும் பூனா பேக்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? அந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்ல வந்தேன். இது என்ன பூனா பேக்ட்? அதாவது பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வந்த பிறகு, பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு சட்டம் இருந்தது, ஒரு எழுதப்படாத சட்டம். தட் இஸ் மனு தர்மா, மனு அதர்மா. ஆக்சுவலாக அதுதான் கரெக்டாக இருக்கும். அது மனு தர்மான்னு வச்சுருக்கான். அதில் மத்தோ ஸ்வதந்திரா அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. முழுசாக என்னால் சான்ஸ்கிரிட்டில் சொல்ல முடியாது. நீங்கள் அம்மா கூட உட்காரக்கூடாது, உன் தங்கச்சி கூட உட்காரக்கூடாது. ஏன்னா பெண்கள் எல்லாம் தே ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் செக்ஷுவாலிட்டி, அவங்க கூட உட்காந்தேன்னா அவங்ககிட்டே நீ செக்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு மனு தர்மத்தில் இருக்குது. யாராவது டவுட் இருந்தால், தைரியம் இருந்தால் கேஸ் போடுங்க, கோர்ட்டில் புக்கு கொண்டாந்து காட்டுறேன். சரி, அது விட்டுருவோம். இந்த மனு தர்மான்றதை, அதாவது கிட்டத்தட்ட 2063 ஸ்லோகன்ஸ் இருக்குது அதில். இதை வச்சு தான் அரசர்கள் மக்களை பிளவு செஞ்சு தேர் இஸ் எ லேயர்டு ஸ்ட்ரேட்டிஃபிகேஷன், மேலே கீழன்னு பண்ணிட்டு ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு இவங்களுக்கு ஒரு கவர்னன்ஸ் கொடுக்கணும்,
ஒரு பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ் கொடுக்கணும், ஒரு 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 சட்டம் கொடுக்கணுன்ற மாதிரி கவுன்சில்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. அது தட் இஸ் தி வெரி ரூடிமெண்ட்ரி ஆக்ட் அபவுட் பார்லிமெண்ட். இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் எப்படி கொண்டு வர்றதுன்றது அது ஒரு சட்டம். 1909 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வருது. 1935 ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 வருது. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆக்ட் விச் இஸ் ரிகார்டிங் டு இன்க்ளூட் இந்தியன்ஸ் இன்டு அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்தியன்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு 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 விஷயம் வந்து அந்த 1909 சட்டத்தில் வருது. அது வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, நம்ம அதாவது ஷெட்யூல் காஸ்ட் தலித் மக்களுக்கு நடக்கிற கொடுமைகளுக்காக அம்பேத்கர் வந்து தொடர்ந்து எழுதிட்டு போராடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறபோது அந்த 1909 பிறகு பிரிட்டிஷ்காரன் வந்து தேர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி இந்தியன்ஸ் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன். And also British slowly became third rated power after first world war. First world war அப்புறமா பிரிட்டிஷ் ஒரு third rated power ஆயிடுது. Before that it was a super power. அதனால அவனால கவர்ன் பண்ண முடியல இந்தியாவை. எப்படியாவது சுதந்திரம் கொடுத்துட்டு போயிடலான்னு நினைக்கிறான். அதனால காந்தியே நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாருன்ற அர்த்தம் கிடையாது. ரீசன் என்னன்னா அவனால் சுதந்திரம் அவனால் அட்மினிஸ்டர் பண்ண முடியல. தி பிரிட்டிஷ் பீப்புள் வர் ஃபைண்டிங் டிஃபிகல்ட் டு அட்மினிஸ்டர் இந்தியா. ஸோ தே வர் ஒர்க்கிங் அவுட் அ பிளான். ಒಂದು பிளான் ಮಾಡಿಬಿಟ್ಟು அந்த பிளான்லேருந்து ஒரு சேஃப் எக்ஸிட், ஒரு டீசென்ட் எக்ஸிட், இந்தியா விட்டு வெளியே போயிடலான்னு அவன் பிளான் பண்ணுறான். அதை வந்து காந்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு தவிர காந்தியே முழுமையாக நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாருன்றது அப்பட்டமான போய், அது உண்மை கிடையாது. இதுதான் சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கும் இது தெரியும். ரெண்டாவது வந்து 1930 1932 வரலும் 1933 வரலும் 3 வட்ட மேசை மாநாடுகள் நடக்குது. அதாவது ராம்சே மெக்டொனால்ட் அவர் வந்து அதாவது மல்டி பார்ட்டி சிஸ்டம். இங்கிலாந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து ஒரு மல்டி பார்ட்டி சிஸ்டம். அமெரிக்காவில் இருக்கிறது 2 பார்ட்டி சிஸ்டம். பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. ஜெய்ப்பூரில் வந்து ஒரு யானை அவருக்கு மாலை போடுது. அந்த யானை மாலை போட்டோன்னே உடனே பில் கிளின்டன் சொல்கிறார், அட்லீஸ்ட் வி ஹேவ் சம் ஃப்ரெண்ட்லி எலிஃபென்ட்ஸ் ஹியர். அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிகைக்காரெல்லாம் சிரிக்கிறான். இந்தியன் பத்திரிகைக்காரனுக்கு அந்த ஜோக் புரியல. ரீசன் என்னன்னா, there are 2 parties in America. One is Republican Party, another one is Democratic Party. The Republican Party symbol is elephant, whereas Democratic Party symbol is a donkey. Democratic Party னுடைய கட்சி சின்னம் கழுத சின்னம், ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட சின்னம் வந்து யானை சின்னம். அந்த 2 பார்ட்டி வந்து எப்படி வந்து அவங்க 2 பேர் தான் எலெக்ஷனில் நிற்கணும். யாருமே 3வது ஆள் அங்கே எலெக்ஷனில் நிற்க முடியாது. திஸ் இஸ் கால்டு 2 பார்ட்டி சிஸ்டம். இந்த 2 பார்ட்டி சிஸ்டத்தினுடைய விளைவாக தான் அம்பேத்கர் வந்து இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டு வராரு. இப்போ ஜெய்ப்பூரில் பில் கிளின்டனுக்கு யானை மாலை போடுது இல்லையா, அமெரிக்காவில் யானை வந்து அவருக்கு எதிரான கட்சியில் இருக்குது, அதாவது ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட சிம்பிள். அதனால் அவர் என்ன சொல்கிறார், ஒரு நகைச்சுவையா, அட்லீஸ்ட் வி ஹேவ் சம் ஃப்ரெண்ட்லி எலிஃபென்ட்ஸ் இன் இந்தியா. ஏன்னா அங்கே வந்து எலிஃபென்ட் அவருக்கு எனிமி, விரோதி. அப்போ இங்கே பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அந்த 2 பார்ட்டி சிஸ்டமில் எப்படி வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஒரு போட்டியாக இருந்ததோ அந்த மாதிரி காங்கிரஸ்க்கு எதிராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்து அம்பேத்கர் ரிப்பப்ளிகன் பார்ட்டின்ற அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த சின்னத்தையும் சூகியிருக்கிறார், யானை சின்னத்தையும் சூகியிருக்கிறார். ரெண்டாவது, அம்பேத்கர் நேரும் வந்து ஏதோ வந்து இந்த பூனா பேக்டுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு மீசலாத்தி, ஐ திங்க் தட் இஸ் தி கரெக்ட் வேர்ட் ஃபார் இன் கன்னடா ஃபார் ரிசர்வேஷன். ஐ திங்க் இந்த மீசலாத்தி இந்த விஷயத்தில் தான் அவங்க வந்து எதிராக இருந்தாங்கன்றது இல்லை, வேறு சில விஷயங்கள் இருக்கு. வாட் ஹஸ் காங்கிரஸ் அண்ட் காந்தி ஹஸ் டன் ஃபார் அஸ். இந்த புக்கில் மெஷன்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. இந்த சாப்டரில் நம்ம போய் பார்த்தா காந்திஜி சொல்கிறாரு, கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் எழுதும் போது இதை சொல்கிறேன், கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் ஹஸ் டேக்கன் இண்டிவிஜுவல் ஆஸ் அன் யூனிட். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಇಂಡಿವಿಜುವಲ್ ಆಗಿ ಅವ್ರಿಗೆ ರೈಟ್ ಕೊಟ್ಟರು ಅಂಬೇಡ್ಕರ್. ದಟ್ ವಾಸ್ ದಿ ಪ್ಯೂರ್ ಐಡಿಯಾ ಆಫ್ ಅಂಬೇಡ್ಕರ್. ಅதாவது கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா solemnly constitute to declare that India is a sovereign, socialist, secular, democratic republic, and we secure to give its citizen, all its citizen, liberty, equality, fraternity and equality. இந்த 4த்தையும் கொடுக்குறோன்றது சொல்றாரு. இது பிரெஞ்சு ரெவல்யூஷன் இருந்தது. லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி, தீஸ் ஐடியாஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஈக்குவாலிட்டினா சமத்துவம், ஈக்குவாலிட்டி. லிபர்ட்டினா ஃப்ரீடம், எல்லாருக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், இது எல்லாமே வருது. ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம், நம்மளை வந்து இன்னொருத்தர் சகோதரனா நடத்தணும், அது நடத்தலை, அதுதான் ப்ராப்ளம்.
அதுக்கு ஒரு சின்ன லைன் சித்தலிங்க, டாக்டர் சித்தலிங்க, ஐ லைக் தட் மேன்ஸ் போய்ட்ரி வெரி மச். என்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு, என்னுடைய ஃப்ரெண்ட் கன்னடா ப்ரொஃபஸர் வரியாக கன்னடா ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ பண்ணி ஐ யூஸ் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் போய்ட்ரிஸ். ನಮ್ಮ ಹೇಲ್ ತಿನ್ನುವ ನಾಯಿ ಒಳಗೆ ಬಿಡ್ತಾರೆ, ಬಟ್ ದೇ ಆರ್ ನಾಟ್ ಲೆಟ್ಟಿಂಗ್ ಅಸ್. ದಿ ಡಾಗ್ ವಿಚ್ ಹೀಟ್ಸ್ ಮೈ ಶಿಟ್ ದಟ್ ಇಸ್ ಬಿಂಗ್ ಲೆಟ್ ಇನ್ಸೈಡ್ ದ ಹೌಸ್, ಬಟ್ ಯು ಆರ್, ನಾವು ಬೆಲೆಯನ್ನು ತೆಗಿತಾರೆ, ನಮ್ಮ ದುಡಿದವನ್ನು ತಗೊಳ್ತಾರೆ, ಮತ್ತು ನಾವು ಬೇಡ. ದಟ್ ಲೈನ್ ಕಮ್ಸ್, ಮೇ ಬಿ ಮೈ ಕನ್ನಡ ಮೇ ಬಿ ಲಿಟಲ್ ರಾಂಗ್, ಐ ಬೆಗ್ ಯು ಪಾರ್ಡನ್, ಬಟ್ ದಿ ಪಾಯಿಂಟ್ ಇಸ್ ದಟ್ there is no fraternity. That is the question, key question. This is what Ambedkar, there is a difference between Ambedkar and Gandhi. ಇದು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಗಾಂಧಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ, ಒಂದು ವಿಲೇಜ್, ಗ್ರಾಮ ಒಂದು ಯೂನಿಟ್ ಆಗಿ ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡಬೇಕಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅವರು. Village should be taken as an unit and it should be given all power. And Ambedkar says it is bullshit. It is wrong. Ambedkar என்ன சொல்ற, village were the dens of localism and casteism. ಜಾತಿ ಅಲ್ಲೇ ಇರುವುದು ವಿಲೇಜ್ನಲ್ಲಿ, ಅದಕ್ಕೆ ಯೂನಿಟ್ ಅವನಿಗೆ ಪವರ್ ಕೊಟ್ಟರೆ ನಮ್ಮೆಲ್ಲ ಎಸ್ ಸಿ ಎಲ್ಲ ಕೊಂದು ಬಿಡ್ತಾರೆ, ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. ಸೊ ಐ ವಿಲ್ ಗಿವ್ ಇಂಡಿವಿಜುವಲ್ ಆಸ್ ದಿ, ಐ ವಿಲ್ ಟೇಕ್ ಇಂಡಿವಿಜುವಲ್ ಆಸ್ ದಿ யூனிட். அம்பேத்கர் வந்து இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிறாரு. அங்கிருந்தே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டே வருது. ரெண்டாவது என்ன விஷயம் சொன்னால், நேரு காந்தி என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல வில்லேஜ் கொடுக்கணுன்றாரு. ஆனால் அதே சமயத்தில் when it comes to the question of அது இண்டஸ்ட்ரியலைசேஷன், இஸ் அகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா லேண்டு எல்லாத்தையும் எடுத்து அதாவது பணக்காரங்கிட்ட கொடுத்துணும், ಅದಾವುದು ಸಾಹುಕಾರ ಹತ್ರ ಕೊಟ್ಬಿಡ್ಬೇಕು, ಲ್ಯಾಂಡ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಅವರು ಟ್ರಸ್ಟಿಯಾಗಿ ಇದ್ಕೊಂಡು ನಮ್ಮೆಲ್ಲ ನೋಡ್ಕೋಬೋದು. வாட் அ ஃபூலிஷ் ஐடியா திஸ் இஸ். அம்பேத்கர் கண்டம் பண்ணுறாரு அவரை. இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட்டுக்கும் காந்திக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ இருக்கிற மோடி என்ன சொல்கிறாரு, இட் இஸ் அ ஃபேசிஸ்ட் ரெஜிம். ஃபேசிசம்னா என்ன, ஒரு தடின்னு அர்த்தம். ಕನ್ನಡ என்ன சார் ತಡಿಗೆ, லாட்டிக்கு ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಒಂದು ಕೋಲು. ஃபேசோ அப்படின்ற ஒரு இத்தாலிய மொழியிலேருந்து அந்த வார்த்தை வருது, ஃபேசிசம்ன்ற வார்த்தை. ஃபேசோனா ஒரு தடி, எல்லா தடியும் ஒன்றா வச்சு கட்டிட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம், நத்திங் அகேன்ஸ்ட் தி லீடர். இதுதான் வந்து ஃபேசிசம். ஹிட்லர் கூட இந்த கட்சியை தொடங்கலை. ஃபேசிசம் தொடங்குறது வந்து பெனிட்டோ முசோலினி இட்டாலியில் தொடங்குறாரு. ஹிட்லருடைய கட்சி வந்து நேஷனல் சோஷியலிஸ்ட் பார்ட்டி, ஹிட்லரோட கட்சி பேர். இதனுடைய ஐடியாலஜி என்னன்னா, போலியான ஒரு தேசபக்தி, எ ஃபால்ஸ் பேட்ரியாட்டிசம் வில் பி கிரியேட்டட். மைனாரிட்டி ஒரு ஃபால்ஸான இமேஜினரி விரோதியை கிரியேட் பண்ணிட்டு அவங்கள கொல்றது. அதாவது யாருக்கு இந்த மோடி கவர்மெண்ட், இந்த ஃபேசிஸ்ட் ரெஜிம் யார் எதிரின்னு சொன்னீங்கன்னா, நம்ம தலித் மக்களாகிய நம்மளும் மைனாரிட்டி, இவங்களை கொல்லணும், இவங்கள தான் எனிமையாக காட்டுறான். அதுக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, ரிசர்வேஷன் வேணா, யூ ஷுட் கிவ் இட் அப் அப்படின்னு யார் சொல்கிறது, மோடி சொல்கிறார் 2015 ரிசர்வேஷன் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, வேணா விட்டு கொடுத்துருங்க, நீங்கள்லாம் முன்னேறிட்டீங்களே. இந்த 10% இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுத்தானுங்க இல்லையா, அப்பர் காஸ்ட்டுக்கு, அவன் எவனா போராடினானா, ರೋಡ್ನಲ್ಲಿ ಅವ್ರು ಹೋರಾಟ ಮಾಡಿದ್ರಾ, ಯಾಕೆ ಕೊಟ್ಟರು ಅವ್ರಿಗೆ, வித் டேட் அவங்க கேட்கவே இல்லை. அதில் பாருங்கள் 8 lakh rupees இன்கம் இருக்கணும். அதாவது மாதத்துக்கு ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ 60,000 ರೂಪಾಯಿ ಅವ್ರಿಗೆ ಇನ್ಕಮ್ ಬಂದರೆ ಅವ್ರು ಬಡವರು. ದಿಸ್ ನ್ಯೂ ಎಕನಾಮಿಕ್ ಪಾಲಿಸಿ, ದಿಸ್ ಇಸ್ ಅಬ್ಸಲ್ಯೂಟ್ಲಿ ಸ್ಟುಪಿಡಿಟಿ. ಓಕೆ, in that chapter, let me come to that chapter. In that chapter, Ambedkar says, Gandhiji says that people should not start industry. Industry has dislocated Europe. This is the words of Gandhi, exactly, I'm telling it. Civilization, Western civilization has ruined the entire world. This kind of charges is giving. But Gandhiji was traveling by ship and but by train. These were invented by the Western people. There itself there is an, அங்கேயே வந்து அவர் சொல்கிறதுக்கு அவரே கான்ட்ரவர்சியாக சொல்கிறாரு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இண்டஸ்ட்ரியில் உற்பத்தி பண்ண ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு, அங்கேயே வந்து அவரே முரண்படுறாரு. ரெண்டாவது, காந்தி அங்கேயே உடைக்கிறார் அம்பேத்கர். அதெல்லாம் முட்டாள்தனம். எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ்னஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியில், இல்லைன்னு சொல்ல. ஸோ சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஷுட் பி சேஞ்ச்ட், ಬಟ್ ಇಟ್ ಶುಡ್ ನಾಟ್ ಬಿ ಅಗೇನ್ಸ್ಟ್ ದಿ ಇಂಡಸ್ಟ್ರಿ. ಇಂಡಸ್ಟ್ರಿಗೆ ಅಗೇನ್ಸ್ಟ್ ಆಗಿ ನಾವು ಮಾತಾಡಬಾರ್ದು. ಸೋಷಿಯಲ್ ಸಮಾಜದಲ್ಲಿ ಸ್ಟ್ರಕ್ಚರನ್ನು ಚೇಂಜ್ ಮಾಡಬೇಕು. ದಟ್ ಶುಡ್ ಬಿ ಅವರ್ ಏಮ್. தட் இஸ் வாட் அம்பேத்கர் கிளியர்லி டெல்ஸ். அங்கேயே வந்து அவர் எதிர்க்கிறார். யார் எதிர்க்கிறாரு? காந்தியை வந்து அடிப்படை கொள்கையிலே ரெண்டு பேரும் வேறப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ராம்சே மெக்டொனால்ட், ஹி வாஸ் தி பிரைம் மினிஸ்டர், ஹி பிலாங்ஸ் டு லேபர் பார்ட்டி. ஏன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்தவங்க வந்து இந்த இந்தியானுடைய ஃப்ரீடம்க்கு வந்து அவங்க வந்து ஒத்துழைக்கலை. வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்வார், இஸ் அ ஃபக்கீர். ஃபக்கீர் மீன்ஸ் அ பெக்கர். காந்தி இஸ் அ பெக்கர். அண்ட் யூ பீப்புள் டு நாட் நோ ஹவு டு ரூல் இந்தியா. தட் இஸ் வை வி ஆர் ரூலிங். எதுக்காக நாங்கள் இந்தியாவை ஆட்சி செய்யணும்? உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாது, அதனால நாங்கள் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு யார் சொல்கிறது? நம்ம வின்ஸ்டன் சர்ச்சில் காந்தியை பற்றி நக்கலாக சொல்கிறாரு. அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ அந்த 1930 ராம்சே மெக்டொனால்ட், ஹூ பிலாங் டு லேபர் பார்ட்டி,
அவர் வந்து இந்தியாவுக்கு எப்படியாவது சுதந்திரத்தை கொடுத்துடலாம். தட் மீன்ஸ் வி டோன்ட் ஹவ் வெரி எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ், சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம். அதனால் ஸ்லோலி வி கேன் கிவ் டயார்கி அண்ட் யூனியன் ஸ்டேட், ஐ மீன் வி கேன் கிவ் தம் ಸಮ್ ಕೈಂಡ್ ಆಫ್ ಡೊಮಿನಿಯನ್ ಸ್ಟೇಟಸ್. ಡೊಮಿನಿಯನ್ ಸ್ಟೇಟಸ್ ಅಂದರೆ ಅವ್ರು ರಾಣಿ ನಮಗೆ ರಾಣಿಯಾಗಿರ್ತಾರೆ, ಆದರೆ ನಾವು ಪಾರ್ಲಿಮೆಂಟರಿ ಸಿಸ್ಟಮ್ ಎರಡು ಸಿಸ್ಟಮ್ ಇರಬಹುದು. ದಟ್ ಇಸ್ ವಾಟ್ ಕಾಲ್ಡ್ ಡೊಮಿನಿಯನ್ ಸ್ಟೇಟಸ್. இந்த டொமினியன் ஸ்டேட்டஸை கொடுத்துடலான்ட்டு ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது அப்போ 1930 இதை பற்றியெல்லாம் பேசலான்னு முகமது அலி ஜின்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஷரை ஏற்றுக்கிட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க. இன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் காந்திஜி நெவர் அட்டென்ஸ். காந்திஜி அதை அட்டென்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். But it was a grand failure, but Ambedkar attended. Ambedkar is the only person who attended all the 3 round table conferences. In second round table conference, 15,000 cablegrams, telegrams went from KGF. KGF-லேருந்து 15,000 டெலிகிராம் போய்க்குது. அதாவது சார் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அம்பேத்கரை சேர்க்கணும், காந்திஜி அம்பேத்கரை கூப்பிடல. இதில் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி காந்தி இர்வின் பேக்ட், பேக்ட் மீன்ஸ் அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், இது நடக்குது. இதில் என்னன்னு சொன்னாக்கா, ஜெயிலில் யாரெல்லாம் இந்த சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் வந்து காந்திஜி வாபஸ் வாங்கணும். ಜೈಲಿல் ಯಾರೆಲ್ಲ ಡೈರೆಕ್ಟಾಗಿ ಬ್ರಿಟಿಷ್ ಅವರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ರಲ್ಲ ಅವ್ರು ಮಾತ್ರ ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಬಿಡೋದು. ದಟ್ ಇಸ್ ವಾಟ್ ದಿ ಅಗ್ರಿಮೆಂಟ್. ದೇರ್ ಆರ್ ಸಮ್ 6-7 ಸ್ಕೀಮ್ಸ್ ಇನ್ ದಟ್. ಆಫ್ಟರ್ ದಟ್ ಗಾಂಧಿ ಅಗ್ರೀಸ್ ಟು ಅಟೆಂಡ್ ದಿ ಸೆಕೆಂಡ್ ರೌಂಡ್ ಟೇಬಲ್ ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ಇನ್ 1932. ಅಂಬೇಡ್ಕರ್ ಹೋಗ್ತಾರೆ. ತಮಿಳುನಾಡಿಂದ ರೆಟ್ಟೆಮಲೈ ತಾತ ರೆಟ್ಟೆಮಲೈ ಶ್ರೀನಿವಾಸನ್ ಅವರು ಹೋಗ್ತಾರೆ. MC Raja, I'll come back to that man, MC Raja, later on. And he was a good person, I have great respect for him, but he backstabbed Ambedkar. MC Raja convince ಮಾಡಿಲ್ದೇ ಇದ್ರೆ ನಮಗೆ ಡುವೆಲ್ ವೋಟ್ ಬಂದಿರುತ್ತೆ. We would have got that double voting system. Unfortunately, this fellow, he is a Tamilian, but I hate man. If there is a Tamilian whom I hate most, ஒரு தமிழனா இருந்து ஒருத்தன் நான் வெறுக்கிறேன், ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டை வெறுக்கிறேன்னா அது வந்து எனக்கு வந்து MC ராஜா. இஸ் a great man, இஸ் a revolutionary man. போராட்டம் நடக்கும்போது அவரே ரிவால்வரெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு தமிழர்களை சமாதானம் பண்ணியிருக்காரு, எஸ்சிகளுக்காக பாடுபட்டிருக்காரு. பட் he backstabbed Ambedkar listening to the Hindu forces, right wing forces. That is why I object that man. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அம்பேத்கர் வந்து சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வருது. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி வாட் ஆர் தி ஃபீசிபிலிட்டி, ஹவு வி கேன் கிவ் தி பவர், டிவால்வேஷன் ஆஃப் பவர், ஹவு இட் கேன் பி கிவன், டயார்கி, டபுள் ரூலிங் சிஸ்டம் எப்படி கொடுக்கலான்றதை பற்றி சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வருது. அந்த சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வரும்பொழுது அம்பேத்கர் மட்டும்தான் அவர் மீட் பண்ணுறாரு, காங்கிரஸ் அவங்கள பாய்காட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 pages கொண்ட ஒரு டாக்குமெண்ட் அம்பேத்கர் பிரசன்ஸ். These are the situations. இதே பரிஸ்திதி நம் பரிஸ்திதி இங்கே. We are separate people from that of the Hindus and we want a separate electorate. That representation was made with Simon Commission. Nehru protested it. I'm sorry, Nehru, Gandhi, everybody, both are same. They both of them protested it. And Gandhiji boycotted Simon Commission. Go back Modi. Just now how Modi is being sent back everywhere in America now, no? Go back America. That is trending now. Likewise, Simon Commission was sent back. And these people said that there was no Indian in that. But what was the reply, no? Why Ambedkar accepted it? Ambedkar accepted Simon Commission. And these people are picturizing Ambedkar as a great traitor. Ambedkar ಒಂದು ದೇಶ ವಿರೋಧಿ ಎಂದು ಅವರು ಪಿಕ್ಚರೈಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಸೈಮನ್ ಕಮಿಷನ್ಗೆ ಅವರು ಸಪೋರ್ಟ್ ಕೊಟ್ಟಿರಂದು. ಇಟ್ ಈಸ್ ರಾಂಗ್. Ambedkar, why he supported? He supported, if there is a Hindu member in that, he will not favor the Dalits. That is the reason Ambedkar supported Simon Commission. Later on he gives the clarification for that. In a small 4-line printed typed notebook, he gives the note, he gives that idea. Then after Simon Commission, Congress also agrees, and Gandhiji is so heavyweight man. It is not my view. Nehru tells, Gandhi is a double-headed monster. ಅವನು ಒಂದು ಅರಕ ಅಸುರ ಎಂದು ನಾನು ಹೇಳಿಲ್ಲ, ನೇರು ಹೇಳ್ತಾರೆ, ಅವ್ರ ಸ್ನೇಹಿತ ನೇರು ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಈ ಈಸ್ ಸೋ ಈಗೋಯಿಸ್ಟಿಕ್ ಮ್ಯಾನ್. ಗಾಂಧಿ ಈಸ್ ದ ಈಗೋಯಿಸ್ಟಿಕ್ ಮ್ಯಾನ್. ಈ ವಾಂಟ್ಸ್ ಇಂಡಿಯಾ ಟು ಬಿ ಅಂಡರ್ ಹಿಸ್ ಥಂಬ್ ಕಂಟ್ರೋಲ್. ಈ ಸೇ ದಟ್ ಈ ಡಸಂಟ್ ವಾಂಟ್ ಪವರ್, ಬಟ್ ಈ ವಾಂಟೆಡ್ ಎವ್ರಿ பொலிட்டிஷியன் எவ்ரிபடி டு லிசன் டு ஹிம். தட் இஸ் வாட். எல்லாம் அவர் சொல்கிறது கேட்கணும். காந்தியோட ஐடியா இது தான். இப்போது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு காந்தி போகிறாரு, அம்பேத்கர் போகிறாரு, ரெட்டைமலை தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் போகிறாரு. ரெட்டைமலை சீனிவாசன் மேலே கூட எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. பறையர் மகாசபைன்னு வச்சார், லேட்டர் தலித் மகாசபன், ஐ மீன் திராவிட மகாசபன் மாற்றிட்டா. ஐ மீன் பியூரஸ்ட் ஸ்டாக் ஆஃப் தலித் நாங்கள் சொல்கிற, ஐ மீன் திராவிடியன்னு சொல்கிறேன். தட் ஆல் ராங். புத்திஸ்ட் மதத்துக்கு வாங்க நீங்கள் அப்படின்னு கூப்பிட்றாரு அம்பேத்கர். நான் வரல. ஓச்சேரி சென்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஓச்சேரியில் அவருடைய சமாதி இருக்குது, அங்கே சிவலிங்கம் வச்சுருக்கேன், நான் சைவன்னு சொல்கிறாரு. சைவ மடத்துக்குள்ள தலித் போக முடியுமா? அப்போ ரெட்டமலை சீனிவாசன் சொன்னது இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். அம்பேத்கர் வாஸ் அப்சல்யூட்லி ரைட்.
நான் வந்து சைவன் சொல்லிட்டு ஒரு கல்லறை முன்னாடி ஒரு லிங்கம் வச்சிருக்காரு. நீங்கள் போங்க, சென்னைக்கு போனீங்கன்னா ஓச்சேரிக்கு போங்க, பெரம்பூர் பக்கத்தில் இருக்குது, போய் பாருங்கள். அவர் சமாதி இருக்குது. அவங்க சமாதி மேலேயும் அவங்க ஒய்ஃப் சமாதி மேலேயும் சின்ன சின்ன சிவலிங்கம் வச்சுருக்காரு. சரி, ஓகே, யுவர் சைவா. நம்ம வந்து வீரசைவ மட்டில் போனால் நம்மளை உள்ள விடுறானா, லிங்காயத் சுடுறானா உள்ள? I will tell you, recently a book was published about the Veerappan story. A Lingayat girl, ஒரு பொண்ணு பிரசவம் கொடுக்குறா, ஒரு இருளர் பொண்ணு. அந்த பிரசவம் கொடுக்குற குழந்தைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி ரேப் பண்ணுறானுங்க, அந்த லிங்காயத் பொண்ணை, அந்த காட்டில் இருக்கிற பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு, கேம்ப்ன்ற இடத்துல வச்சு. தி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு, போத் ஆஃப் தெம் டார்ச்சர்ஸ் திஸ் 2 women. One woman gives birth, ஒரு குழந்தை பிறக்கிறா. இந்த லிங்காயத் பொண்ணு அந்த இருளர் பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துட்டு அந்த குழந்தையோட தொப்புல கட் பண்ணுறதுக்கு எதுவும் ஆயுதலன்னு பல்லில் கடிச்சு கிழிக்கிறான். அந்த பொண்ணை டெய்லி ஒருத்தன் ரேப் பண்ணுறான். ஆனால் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரன் சொல்கிறான், வெளியே போ, நீ வீட்டுக்குள்ள வராது. அவளை ரேப் பண்ணதெல்லாம் பிரச்சனை இல்லையா, ஒரு இருளர் லோ காஸ்ட் பொண்ணோட குழந்தையோட தொப்புல வாயில் கடிச்சா அது அவனுக்கு பிரச்சனை. அதனால அந்த பொண்ணை வெளியே நிற்க சொல்கிறான். அப்போ அந்த லிங்காயத் மடங்களுக்கு நம்ம தலித்தை வந்து அவன் வந்து மடாதிபதியாக பண்ணிடுவானா? அப்போது ஐ மீன் ரெட்டமல்லி சீனிவாசன் வாஸ் அப்சல்யூட்லி ராங் இயர். பட் Ayodhidasa Pandithar was absolutely correct, who was a prophet before Ambedkar, who advocated Buddhism. தீபாவளி கூட ஒரு புது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, புத்தரை பற்றி ஒரு புது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. புத்த மதத்துக்கு அம்பேத்கர் ஒரு வேளை கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரீசனே அயோத்திதாச பண்டிதராக இருந்திருப்பாருன்னு கூட நான் நம்புகிறேன். There is no document for that, but it is my personal belief. I believe so. So then, second roundtable conference starts. It starts there. There are 60 committees, 60 கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டிஸில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை வந்து அவங்க பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது there is already separate electorate. Separate electorate means ಒಂದು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ನಲ್ಲಿ separate electorate ಅಂದರೆ ಮುಸ್ಲಿಂ ಮಾತ್ರ ವೋಟ್ ಆಗ್ಬೋದು, ಮಾತಾಗ್ಬೋದು. If it is Sikh constituency, only Sikh should cast vote. At this point of time, what Gandhi says, no, I will accept there is only 3 religions in India. What are they? Hinduism, Muslims and Sikhs. Only for these 3 people political power. There was a close friend for Gandhiji, Mr. Alexander. He went and picks up quarrel with Gandhi. You are wrong, Babuji. Where will you place the Christians? Christians should adjust with the Hindus. So, ಇವರೇ ರೂಟ್ ಮಾಡಿಕೊಟ್ಬಿಟ್ರು ಮೋದಿ ಅವ್ರಿಗೆ ಮುಂದೆನೆ, ಗಾಂಧಿ ಅವರು ಇದೇ ರೂಟ್ನಲ್ಲಿ ಅವ್ರು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರೇ ದಾರಿ ಹಾಕೊಟ್ಬಿಟ್ರು. ದಿಸ್ ಇಸ್ ವಾಟ್ Christians, how can Christians come and merge with the Hindus? It is absolutely stupidity which Gandhi advocated. So what happens? There Ambedkar, with his absolute argumentative capacity, we need a separate electorate. ಒಂದು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ನಲ್ಲಿ, ಒಂದು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಯೆನ್ಸಿನಲ್ಲಿ ದಲಿತರು ಮಾತ್ರ ವೋಟ್ ಹಾಕಿ ಒಂದು ನಾಯಕರನ್ನು ಫಸ್ಟ್ 4 should be elected, a panel, that I'll come later. We should have a separate constituencies just like the Muslims and the Sikh people. Gandhi was keeping quiet when it was given to the Muslims. Gandhi was keeping quiet when it was given to the Sikhs. Gandhi was keeping quiet when it was given to the business people. But he opposes vehemently when it was given to Dalits. That is the problem. This is where the problem comes. It becomes a failure. It becomes a failure for Gandhiji. Gandhiji immediately boycotts it and he opposes vehemently. He says that as long as I am alive, it is not going to be there. He takes up the next first ship to India. He comes back to India. Then now what happens now, you see? When after coming to India, he calls this Mr. MC Raja, Mailai Chinnathambi Raja. He is from Chennai. He is a very good leader. No doubt about that. When there was an internal strife between Dalits and Dalits in Chennai, he went there and pacified them. He is a great leader. No doubt about it. But he is falling prey to the right Hindus. Just now, just like in the modern days, all the Dalit peoples are being trapped by the right wing people. Same thing was happened. MC Raja, Mailai Chinnathambi Raja, MC Raja is a lawyer, educated man from a poor family. But what happened? அவர் என்ன பண்ணார்னா, right wing people support பண்ணிட்டு BS Munje was the president of Hindu Mahasabha. அவரோட சேர்த்து காந்திஜி பிப்ரவரியில் ஒரு மீட்டிங், ஒரு அக்ரிமெண்ட் போடுகிறார். ராஜா மூஞ்ச ஃபேக்ட், பூனா ஃபேக்டோட அது ரொம்ப முக்கியம். பட் ஹிஸ்ட்ரியில் அது என்ன மறந்துட்டாங்க, அது இட் இஸ் பீன் ஃபர்காட்டன் இன் தி ஹிஸ்ட்ரி. அந்த ராஜா மூஞ்ச ஃபேக்டில் என்ன இருக்குன்னு சொன்னால், அதாவது ஜாயிண்ட் எலெக்டரேட். Ambedkar was asking for separate electorate. Gandhiji instigated, at the instigation of Gandhiji, the right wing people, Munje, the president of Hindu Mahasabha, he was the president for a long time unless Savarkar took the position.
ಸವರ್ಕರ್ ಬರುವವರೆಗೂ ಅವರೇ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿದ್ರು. ಮುಂಜೆ ಈಸ್ ಅ ರೈಟ್ ವಿಂಗ್ ಮ್ಯಾನ್. ಅವರು ರಾಜಾವನ್ನು ಇಬ್ಬರನ್ನು ಕನ್ವಿನ್ಸ್ ಮಾಡಿ ಅಂಬೇಡ್ಕರ್ ಮುಂಚೆ ಒಂದು ದೇ ವಾಂಟ್ ಟು ಕ್ರಿಯೇಟ್ ವಾಟ್ ಈಸ್ ದಿ ಪಾಯಿಂಟ್, ಯು ಆರ್ ನಾಟ್ ದಿ ಲೀಡರ್ ಫಾರ್ ದಲಿತ್ಸ್, ಐ ಆಮ್ ದಿ ಓನ್ಲಿ ಲೀಡರ್ ಫಾರ್ ದಿ ಹೋಲ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ. தட் இஸ் வாட் காந்திஸ் ஐடியா. இஸ் இன் டினையல் மூட். அம்பேத்கர் வந்து லீடர் இல்லை அப்படின்றதுல மறுதலே இருக்கிறார். அதுக்காக தான் எம்சி ராஜா வச்சு ஒரு சைன் போட வைக்கிறார். பட் இட் வாஸ் அப்சல்யூட் ஃப்ளாப். அண்ட் லேட்டர் ஆன் எம்சி ராஜா அகெயின் கேம் டு அம்பேத்கர் லிசனிங் அண்ட் ரியலைசிங் இஸ் ஃபால்ட். அவருடைய தப்பை உணர்ந்து அம்பேத்கர் கிட்ட மீண்டும் வராரு, எம்சி ராஜா வராரு மீண்டும். அது வேற கதை போட்டோம். இப்போ இந்த சமயத்தில் எங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும். ராம்சே மெக்டொனால்ட் 71 சீட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. 71 சீட்ஸ் have been identified. Why? Because ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஜிஎஃப்ல மட்டும் தான் எஸ்சி பாப்புலேஷன் 53%. நீ வேற ஒரு தொகுதிக்கு போனீங்கன்னா 20% தான் எஸ்சிக்கிறான். அவனை ஒருவேளை ஜெயிக்க வச்சா he will not be genuine to these people. அம்பேத்கர் tells a point. ಅವರು ಬೇರೆಯವರಿಗೆ ಅವರು ಜೆನ್ಯೂನ್ ಆಗಿರುತ್ತಾರೆ, ನಮ್ಮವರಿಗೆ ಅವರು ಜೆನ್ಯೂನ್ ಆಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ದಟ್ ಈಸ್ ದಿ ಪಾಯಿಂಟ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ವಾಸ್ ಪುಟ್ಟಿಂಗ್. ಅದು ಇನ್ನ சொல்றார் ಅಂಬೇಡ್ಕರ್ನ ಪುಲ್ಲ ಪುಡಿகிறான் இல்லையா, ದಿ ಪೀಪಲ್ ಕಿಡ್ನಾಪರ್ಸ್ ಆರ್ ಕಿಡ್ನಾಪಿಂಗ್ ಚಿಲ್ಡ್ರನ್ ಲೈಕ್ ದಟ್, ದೋಸ್ ದ ಶಾಸಕರೆಲ್ಲ ಕಿಡ್ನಾಪ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಅಟ್ ದಿಸ್ ಟೈಮ್ ಬಿಫೋರ್ ಪೂನಾ ಪ್ಯಾಕ್ಟ್ ವಾಟ್ ಹ್ಯಾಪನ್ಸ್, ವೆನ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ವಾಸ್ ವೆರಿ ಮಚ್ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅಬೌಟ್ ಹಿಸ್ separate electorate system, this Congress idiot fellows are conducting அதாவது இன்டர்காஸ்ட் டைனிங், சர்வ ஜன சமபந்தி அப்படின்னு ஒரு அங்கங்கே எல்லாம் உட்காந்து சாப்பிடணும். அது யார் தெரியுமா கூப்பிடுறது? எனி தலித் who is a parliamentarian or any dalit who is a rich man, he will be called for that dinner. பணக்காரனா இருக்கிறான் பார் தலித், அவனை கூப்பிட்டு சாப்பிட வைக்கிற ஒரு ஸ்பீக்கரை ஒரு மினிஸ்டரை. அப்போ நீடாமங்கலம் இன்சிடென்ட் இதெல்லாம் பார்த்துங்க, கூகுள் பண்ணி பாருங்க. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை லாங்குவேஜ், கீப் திஸ் வேர்ட் இன் யுவர் மைண்ட். நீடாமங்கலம், கூகுள் இட். நீடாமங்கலத்தில் ஒரு கிருஷ்ணசுவாமி உடையார் அப்படின்ற ஒரு ஆள், ஒரு காங்கிரஸ் மேன், இஸ் எ லேண்ட்லார்ட். சமபந்தி போஜனம் கிரியேட் பண்ணுறாங்க, எல்லாம் உட்காந்து சாப்பிட்லான்னு. சரி, எல்லாம் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஆறுமுகம், ரத்தினம், தேவசகாயம் 3 பேர், தே கோ அண்ட் ஈட் தி ஃபுட். உட்காந்து சாப்பிட்றான் அவங்க கூட. நாங்கள் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா நீ சாப்பிட வந்துடுவியா? ನಾವು ಕರೆದ್ರೆ ಊಟ ಮಾಡಿ ಅಂದರೆ ನೀವು ಬಂದುಬಿಟ್ಟಿದ್ಯಾ? ಅಷ್ಟೊಂದು உனக்கு அவ்வளோ இம்மத்து அவனுக்கு. அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு மொட்டை எடுத்துருவா, உன் தலைமுடி நீயே வெட்டிக்கோ, நீ அவனுக்கு முடிய விட்டு அவனுக்கு. அந்த தட் மேன் ஆறுமுகம், he was about to get married in 1 month, he has grown a good crop. அவன் முடி அங்கங்கே வெட்டி சதைச்சு நாசம் பண்ணிட்டு கெஞ்சரான் விட்டு, அவங்க அப்பா காலில் வந்து கெஞ்சரார் விட்டு என் பையனுக்கு 1 மாதம் கல்யாணம்னு. அப்புறம் அந்த ஊர்லேருந்து போயிடுறாரு. பிறகு he joins with பெரியார் and he becomes a great leader. Periyar, I should register this point here. Periyar is the only leader. I have difference of opinion with that man. That is a different story. But Periyar is the only man who supported my leader Dr. Ambedkar regarding the separate electorate. In that case, I am respecting Periyar. Periyar மாத்திரம்தான் அம்பேத்கரை சப்போர்ட் பண்ணுறாரு இந்த செப்பரேட் எலக்ட்ரேட்டுக்கு. அப்போ இந்த சமபந்தி போஜனாலும் அதுவே ஃப்ளாப் ஆகிடுது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சூசைடல் டெண்டன்சி, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் நேச்சுரல் டெத். These are all that are happening with the blessings of காந்திஜி. அதுக்கப்புறம் காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, காட் டோல்ட் மீ, காந்திஜிக்கு சொன்னாங்களாம் கடவுள், அதாவது இந்துயிசம் ஷுட் நாட் பி டிவைடட் பிகாஸ் பீப்புள் வேர் ஸ்டார்டட் கிராவிடேட்டிங் அரவுண்ட் அம்பேத்கர். போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஆள் வேணும் இல்லை, அவனுக்கு போராட்டம் பண்ணால் லட்டி அடி வாங்குறதுக்கு ஆள் வேணும் இல்லை, அதுக்கு ஆள் இல்லை, தலித் இல்லை. அதனால காந்திஜி he wants to keep the ದಲಿತರು ಅವ್ರ ಪರವ ಇಟ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೆ ಅವರು ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾರೆ. he tries to keep the dalit with him. that is the reason he was genuine against casteism. I have no doubt Gandhi is a sincere man against untouchability, but he was not against varna. that is the difference between Ambedkar and Gandhiji. Ambedkar is against casteism and the varna. that is why he wrote the book Annihilation of Caste. Jetpak Todak Mandal, an organization which is against caste, they are calling Ambedkar. Ambedkar கூப்பிடுறான், வந்து ஜாதிக்கு எதிராக பேசுனி. அம்பேத்கர் உங்கள் ஸ்பீச்சை கொஞ்சம் கொடுங்க, அதை நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பேசணுன்றது சொன்னால் அம்பேத்கர் ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. அதை படிச்சுட்டு ಅಯ್ಯೋ ಇದು ரொம்ப ಮೋಸವಾಗಿದೆ வேணாம். இப்போ ಇವರು ನಮ್ಮ ಇಂಟೆಲೆಕ್ಚುಯಲ್ಸ್ ಎಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ, ಇವರನ್ನು ಅಂಬೇಡ್ಕರ್ ಪರವಾಗಿ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ನಾವು ಕರೆದಿದ್ದೀವಿ. ಅವ್ರ ಸ್ಪೀಚನ್ನು ತೆಗೆದುಬಿಟ್ಟು, ಸರ್ ನೀವು ತುಂಬ ಅಂಬೇಡ್ಕರ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತೀರಾ, ನೀವು ಮಾತಾಡಬಾರ್ದು ಅಂದರೆ ಹೌ ಫೂಲಿಶ್ ಇಟ್ ಇಸ್. ಯು ಹ್ಯಾವ್ ಇನ್ವೈಟೆಡ್ ಹಿಮ್ ಟು ಟಾಕ್ ಅಬೌಟ್ ದಲಿತ್, but you are telling that you are talking too much about Dalit. So Ambedkar said, bullshit, get out. And he published it as a book. It is one of the finest books. Students yaradru idrena book note kolli, Annihilation of Caste. You can contact me also. I have few books with me. I will present if anybody is interested. I will present few books also.
So, and he wanted to abolish the caste. Gandhiji wanted caste, he wanted only untouchability to be abolished. That is the problem. That is the main difference between Ambedkar and Gandhiji. So, after that in Yerawada prison, all people will be talking about Gandhiji started fasting. பாஸ்ட் பண்றாரு, உண்ணாவிரதம் இருக்கிறார், நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு. காந்திஜியோட பையன் தேவதாஸ் காந்தி வந்து அம்பேத்கரை கெஞ்சிரான், டாக்டர் சாப், மை ஃபாதர் இஸ் சிங்கிங், எங்க அப்பா செத்துட்டு இருக்கார், காப்பாத்துங்க, எங்காவது காப்பாற்றி வரணும் அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ காந்திஜி வாஸ் புட் மோர் ப்ரெஷர். அண்ட் இப்போ நேற்று ஒரு தலித் லீடர் என்கிட்ட சொல்றாரு, திஸ் ரிசர்வேஷன் வாஸ் given to us by காந்திஜி. I think, sir, please resign your Dalit position, I said. He is a Dalit leader, I don't want to mention his name. He said this reservation was given by Gandhiji. Bullshit. Ambedkar wanted separate electorate. As a compromise, it is an idea. So 71 seats, they are getting now 148 reserved constituencies. Otherwise, we would have had 2 voting system, one for our Dalit leader, one for the common general election. That was ruined by Mahatma Gandhiji. Why I am using this word? I am using this word in a double meaning. I am using the word. In 1955, BBC was asking an interview. In that interview, that anchor asked asking Ambedkar, what do you think about Mahatma? And he says that he is not a Mahatma. Not even in the morality point of view, he is not a Mahatma. He is a bare Atma. He is a human being. And that too is unfit for calling a human being. Actually, Gandhi was against reservation itself. Not only reserves constituency, not only separate electorate, he was against reservation itself, but it was because of the efforts of Ambedkar this was put. Okay, let me conclude it. There are so many intellectuals waiting. I am also waiting to listen to their speech. அவங்க ஸ்பீச் எல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்று முடிச்சிடறேன் கடைசியா. என்னன்னு சொன்னாக்கா, இப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு பாட்டு பாடினாங்க, அழகான ஒரு பாட்டு, ரொம்ப எனக்கு மீனிங் கொஞ்சம் புரிஞ்சுது. ரிமைனிங் ஐ கெஸ் இட். That is what I do when I go for Dalit meetings to Maharashtra or any other place. I may not understand the language. I understand 20%. 70% and 80% I imagine myself so that it becomes more interesting. So, in Kulab, there was a great poet. He has written a poetry, a song. மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, உன்னை போல அவனை போல 8 சாணு ஒசரம் உள்ள மனுஷங்கடா. இந்த பாட்டில் கண்டினியூஷன்ல குளப்பாடி கிணத்து தண்ணி புள்ளைய சுட்டுது, தண்ணி தீயாய் சுட்டுது. அடுத்து வரோம், எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க, நாங்க எரியும் போது எவன் மசுற புடுங்க போனீங்க. இந்த கவிதை இந்த இப்படி வரும் பாட்டு. இந்த குளப்பாடி கிணத்து தண்ணியில ஒரு 4 பசங்க, தலித் பசங்க, கிணத்துல பாவி தானே சார், பாவியில் போட்டு ஒரு கேஸ்ட் இந்து பாவியில் போய் நம்ம தலித் பசங்க தண்ணி குளிக்கிறான், டெய்லி குளிக்கிறானுங்க. அந்த கேஸ்ட் இந்து என்ன பண்றான்னா, மறுநாள் கரண்ட் ஒயரை அந்த தண்ணியில் வைக்கிறான். 7 தலித் பசங்க போய் அதில் குளிக்கிறானுங்க, கரண்ட்ல அடிச்சு சாகுறான். இது எங்கன்னா நடக்குமா உலகத்தில்? ஜஸ்ட் ஃபார் டேக்கிங் பாத் இன் தி. செகண்ட்லி, ஐ ஃபினிஷ் இட் சார். செகண்ட்லி, எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க, நாங்கள் எரியும் போது எவன் மசுற புடுங்க போனீங்க அப்படின்னா, கீழ்வெண்மின்னு ஒரு இடம் தஞ்சாவூரில், நாகப்பட்டினம் பக்கத்தில், அங்கே ஒரு அரைப்படி அரிசி எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஒரு 40 பேர் உயிரோடு வச்சு கொளுத்திட்டாங்க. 20 பொம்பளை, அதில் ஸ்ரீயரு 20 ஜனா, 16 members சில்ட்ரன் அண்ட் அதர்ஸ் வேர் எல்டர்லி பீப்புள். உயிரோடு வச்சு கொஞ்சம் அரிசி கொடுங்க, எக்ஸ்ட்ரா கூலி கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஜீத்தேக்காரர் இதல்ல, அவர் கொஞ்சம் கூலி கொடுங்கன்னு கேட்குறாங்க. கூலி கேட்குறியா அப்படின்னு வச்சு உள்ளே வச்சு கொளுத்திட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் தி, நம்ம இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, we can be united, we can unitedly fight. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒட்டுக்காகி போராட்டம் ಮಾಡಿದ್ರೆ that is the only solution. Why? Because this fascist government is more dangerous. Thank you. Jai Bhim. I appreciate the opportunity. Thank you.